நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன ஒன்னலா உருவாய் அருவாய நின் மாயங்கள் நின்னு நின்னு நினைகின்றேன் உன்னை எங்கனம் நினைகிற்பன் பாவியேற்கு ஒன்று நன்குறையாய் உலகமுண்ட ஒன்சுடரே. இந்த பாசுரம் நம்மாழ்வார் பகவானை பார்த்து பாடக்கூடியது. ஆழ்வாருக்கு பகவானுடைய ஒவ்வொரு நிலையுமே மிகவும் ஆகர்ஷகமாக ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு ஒரு குழந்தையினிடத்தில் பல பொம்மைகளை காட்டினோம் என்றால் ஒரு பொம்மையை பார்த்தவுடனே இந்த வண்ணம் அழகாக இருக்கிறதேன்னு ஈர்ப்பு ஏற்படும். சட்டென்று மற்றொரு பொம்மையில் ஒலி எழுந்ததென்றால், சத்தம் கேட்டதென்றால் அதை ஆச்சரியத்தோடு பார்க்கும். மற்றொரு பொம்மை அதை சுத்தி விட்டோம் என்றால் தானாக இயங்கிற்றென்றால் அதில் ஒரு ஈர்ப்பு ஏற்படும். இப்படி எதை பார்ப்பதென்று தெரியாமல் குழந்தை மாற்றி மாற்றி ஆச்சரியத்தோடு பார்க்கும் அல்லவா? அதைப்போல் ஆழ்வாருக்கும் பகவானுடைய வெவ்வேறு நிலைகளை பார்க்கும் பொழுது எதை பார்ப்பது எதை விடுவது என்றே தெரியவில்லை. நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன. பகவானே, உன்னுடைய நின்ற அழகும் சரி, நீ அமர்ந்திருக்கக்கூடிய நிலையும் சரி, நீ நடந்து செல்லக்கூடிய அழகும் சரி, அல்லது நீ சயனித்து இருக்கக்கூடிய சீர்மையும் சரி, இது எதையுமே என்னால் நினைக்கவே முடியவில்லை. நினைப்பு அரியன. பகவானுடைய அழகு, அவனுடைய வடிவத்தை இந்தந்த ஒவ்வொரு அமைப்பிலும் என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நின்று நின்று நினைகின்றேன் உன்னை எங்கனம் நினைகிற்பன். உன்னை தொடர்ந்து நினைப்பதற்கு கூட என்னிடத்தில் பாக்கியமில்லை, அதற்கான திண்மை இல்லை. பகவானை நினைத்த உடனே ஆழ்வாருக்கு மனசெல்லாம் உருகி போகிறதாம். அவனை கண்டவுடனே ஆழ்வாருக்கு கைகால்கள் விளங்காமல் போகின்றன. என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போகிறார். இப்படி ஒவ்வொரு நிலையுமே என்னை ஈர்க்கிறது என்று ஆழ்வார் பாடுகிறார். இப்படி 4 நிலைகள், நின்ற நிலை, இருந்த நிலை, கிடந்த நிலை, நடந்த நிலை என்று 4 நிலைகளை பற்றி ஆழ்வார் பாடுகிறாரே. இதை பெரியோர்கள் வர்ணிக்கும் பொழுது அவதாரங்களில் வைத்து சொல்லதும் உண்டு. இப்ப நின்றது, இருந்தது, கிடந்தது, நடந்தது என்றால் ராமனை பற்றி ஆழ்வார் சொல்லுகிறார் என்று சில ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள். ராமன் நின்று கொண்டிருந்தார், லங்கையினுடைய வாசலில் முற்றுகையிட்டு அந்த லங்கையை வெல்வதற்காக தயாராக நின்று கொண்டிருந்தார். ராமன் அமர்ந்திருந்தார், சித்திரகூட்டத்தில் பரதன் வருவதற்கு காத்திருந்தார். அதே போல கிடந்திருந்தது, திருப்புல்லாணியில் சமுத்திரராஜனிடத்தில் சரணாகதி போன்றி 3 நாட்கள் கிடந்திருந்தாரே, அதை கிடந்ததுன்னு கொள்ளலாம். ராமன் நடந்தது, அயோத்தியிலிருந்து கீழ லங்கை வரைக்கும் நடந்திருக்கிறார். அப்ப நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நடந்தவாறும் ராமனுடைய நிலைகள் என்றும் கொள்ளலாம். அல்லது சுவாமி ராமானுஷர் இந்த பாசுரத்துக்கு குறிப்பாக ஒரு அர்த்தம் தெரிவிப்பாராம். இங்கு ஆழ்வார் பாடுவது ராமனையோ மற்றவர்களையோ அல்ல, கண்ணனை பற்றி, அதுவும் தொட்டில் கண்ணனை பற்றி. சிறு குழந்தையாக கண்ணன் இருக்கும்போது தொட்டில்ல படுத்துட்டு இருப்பாராம், அதுதான் கிடந்தவாறு. அப்படியே அதை பிடிச்சுன்னு எழுந்து உட்காந்து பாராம். பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாம் இல்லை, தானா குழந்தை வளரும்போது பிடிச்சுன்னு உட்காருமோ இல்லையோ, உட்காந்து பாராம், அதுதான் இருந்தவாறு. தொட்டிலேயே பிடிச்சுட்டு எழுந்து நின்று பாராம், அது நின்றவாறு. அதுக்குள்ளேயே சின்னதா 2 கால் தன்னுடைய திருவடிகளை மெதுவாக எடுத்து எடுத்து வைத்து வைத்து பழகுவாரோ இல்லையோ. அப்ப தொட்டிலுக்குள்ளே கண்ணனுடைய நிலைகளை எல்லாம் ஆழ்வார் அனுபவிக்கிறார் என்று சுவாமி ராமானுஷர் தெரிவிப்பாராம். இப்படியெல்லாம் பெரியோர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். எதுக்கு இவ்வளவு சொல்றேன்? நின்றது, இருந்தது, கிடந்தது, நடந்தது, இதை பத்தி எதுக்கு இவ்வளவு பார்க்கிறோம்னால், தற்போது நாம் ஒரு திவ்யதேசத்தை அடைந்திருக்கிறோம். இந்த ஒரே திவ்யதேசத்தில் இந்த 4 நிலைகளையும் சேவித்துக் கொள்ளப் போகிறோம். பொதுவாக இந்த பாக்கியம் பல இடங்களிலும் கிடைக்காது. சில கோவில்களில் மட்டும்தான் ஒன்றுக்கு மேற்பட்ட பெருமாள்களையே சேவிக்கலாம். அதில் சிலவற்றில் மட்டும்தான் வெவ்வேறு கோலங்களில் வெவ்வேறு அமைப்புகளில் பகவானை சேவித்துக் கொள்ளலாம். இப்போ நின்ற பெருமாளை சேவிக்கணும்னால் புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு போகணும். அமர்ந்த பெருமாளை சேவிக்க வேண்டும் என்றால் கூடல் அழகர் மதுரைக்குள்ள இருக்காரே அந்த பெருமாளை போய் சேவிக்க வேண்டும். இல்லை படுத்துட்டு இருக்கிற பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும். ஸ்ரீரங்கம் எங்கே இருக்குது, மதுரை எங்கே இருக்குது, காஞ்சிபுரம் எங்கே இருக்குது, அப்படியெல்லாம் ஓட முடியாது சுவாமி. என்ன செய்வது? எல்லா நிலைகளையும் சேவிக்க வேண்டும், ஆனால் ஒரே இடத்துல சேவிக்க வேண்டும். எங்களால் கஷ்டமெல்லாம் பட முடியாது. எளிமையாக பகவான் ஒரே இடத்தில் 4 நிலைகளில் சேவை சாதிப்பாரா என்றால் அதற்கான திவ்யதேசங்களும் பல உண்டு. அதிலே ஒரு குறிப்பிட்ட திவ்யதேசத்தை தான் நாம் தற்போது அடைந்திருக்கிறோம். தொண்டை நாட்டுக்குள்ளே தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்களை வரிசையாக பார்த்து வருகிறோம். அதில் 60வது திவ்யதேசமாக திருநீர்மலை
என்கிற இந்த அழகான ஊரை வந்து அடைந்திருக்கிறோம். திவ்ய தேசங்களுக்குள்ளே தனித்தனியாக பகவானை சேவிப்பது ஒரு அழகு. ஒரே திவ்ய தேசத்தில் 4 நிலைகளிலும் பகவான் காட்சி அளிக்கிறார் என்பது இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அந்த பகவானை தரிசிக்க வேண்டும். ஆழ்வார் பிரார்த்தித்தபடிக்கு நீதான் வழி சொல்லணும்னு கேட்கிறார். உன்னை எங்கனம் நினைகிற்பன் பாவியேற்கு ஒன்று நன்குறையாய் உலகமுண்ட ஒன் சுடரே. பகவானே, உன்னை பார்த்த உடனே மனசெல்லாம் உடைந்து போகக்கூடாது, காலெல்லாம் அழிந்து போகாமல் திருடமா நின்று சேவிக்கும்படிக்கு எனக்கு நீ அருள வேண்டும், ஏதாவது வழி சொல்லு என்று ஆழ்வார் கேட்கிறார். நாமும் அந்த பிரார்த்தனையோடையே போவோம். ஏன்னா ஒரே இடத்தில் பகவான் நின்ற திருக்கோலத்திலும் நீர்வண்ணப் பெருமானாக காட்சி அளிக்கிறார், கிடந்த திருக்கோலத்தில் ரங்கநாதனாக காட்சி அளிக்கிறார், அமர்ந்த திருக்கோலத்தில் நரசிம்ம பெருமானாக காட்சி அளிக்கிறார், நடந்த திருக்கோலத்தில் திரிவிக்கிரமனாக காட்சி அளிக்கிறார். ஒரே ஊர், ஒரே திவ்யதேசத்துக்குள்ளே இந்த 4 வடிவங்களையும் சேவிக்கணும்னால் நமக்கு மனசில் இன்னும் கொஞ்சம் திடம் வேண்டும். சட்டுன்னு மனது உருகிவிடும் அல்லவா? பகவானை பார்த்த உடனே மனது உருக வேண்டும். உருகினால்தான் பக்தி வளருகிறதுன்னு அர்த்தம். ரொம்ப திண்மையோடு இருந்து சுவாமி 106 விதேசத்தையும் சொல்லி சேவிச்சிருக்கேன், அதில் எல்லாரும் எந்த பெருமாள் எந்த பக்கம் நின்றுட்டு இருப்பாரா, உட்கார்ந்துட்டு இருப்பாரா, படுத்துட்டு இருப்பாரா, எல்லாத்தையும் சொல்ல தெரியும், அத்துப்படியா தெரியும்னால் நாம் என்ன இங்கே குவிஸ் கான்டெஸ்டாக நடத்த போகிறோம்? இதில் ஒன்றும் காம்படிஷன் கிடையாது. எல்லாத்தையும் சேவிச்சுட்டோமா, இல்லை அந்தந்த பெருமாள் நின்றுட்டு இருப்பாரா உட்கார்ந்துட்டு இருப்பாரான்னு தெரியுமா என்பது எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்னால் அந்த பெருமானை நினைவு கூறுவதற்காக வேண்டும். நினைவு கூர்ந்த பிறகு அவருடைய குணங்கள், அவருடைய அழகு, அவருடைய லீலைகள் இதில் மனசு ஆழங்கால் பட்டு உருக வேண்டும். அந்த உருக்கம் ஏற்பட்டால் தானே நமக்கு பெருமை. அந்த உருக்கத்தை கொடுக்க வேண்டும்னு பகவானிடத்துல பிரார்த்திக்கணும். ஆழ்வார் பிரார்த்திக்கும் போது எனக்கு இயற்கையாகவே மனசு உருகி போகிறது, உருகாமல் இருந்து உன்னை சேவிப்பதற்கு வரம் கொடுன்னு ஆழ்வார் கேட்கிறார். நாம் என்ன ஆழ்வாரா? நமக்கு பகவானை சேவித்தாலும் எந்த உருக்கமும் ஏற்படுவதில்லை. அப்போ உருக்கத்தை கொடு என்று பகவானிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்வோம். அதற்கு சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊருக்கே திருநீர்மலை என்று பெயர், பெருமானுக்கு நீர்வண்ணப் பெருமாள் என்று பெயர். அப்போ அவரே நீராத்தானே இருக்கார், மலையே நீரால் சூழப்பட்டது, அவரே நீர் வடிவலே இருக்கிறார். அப்ப அவர்தான் நம்மையும் உருகுவதற்கான வரத்தை கொடுக்க வேண்டும். பிரார்த்தித்து கொண்டு இந்த திருத்தலத்தை பற்றி பார்ப்போம். ஒரே கோவிலில் 4 வடிவங்களில் இருக்கிறார். எங்க இருக்கிறதுன்னு பார்த்தால் பல்லாவரம்னு கேள்விப்படுறோம் இல்லையோ, பல்லாவரம் தாண்டி போகும்போது வலதுபுறத்தில் திரும்பி சென்றோம் என்றால் இந்த திருநீர்மலை என்கிற அழகான திருத்தலம் இருக்கிறது. இது மிக தொன்மையானது. பிரம்மாண்ட புராணத்திலேயே இந்த திருத்தலத்தை பற்றி காண்டவ வனம் என்றும் தோயாத்ரி என்றும் குறிப்பிட்டு இதனுடைய மகிமைகள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளன. காண்டவ வனம், இந்த பேரை நீங்கள் மகாபாரதத்திலும் கேட்டிருப்பீர்கள். காண்டவம்னு ஒரு காடு இருந்தது, அந்த காட்டை எரித்தார்கள். அர்ஜுனன், கண்ணன் எல்லாரும் போய் அந்த காட்டை எரித்தார்கள் என்று மகாபாரதத்தில் கேள்விப்படுறோம். அதை போல இது தெற்கே இருக்கக்கூடிய ஒரு காண்டவ வனம். அந்த வனத்துக்கு நடுவிலே, காட்டுக்கு நடுவில் தோயாத்ரி, தோயம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்திலே தோயம் என்கிற சொல்லுக்கு தண்ணீர் என்று பொருள். தோய அத்ரி, அத்ரினா மலை. அப்ப தோயாத்ரி என்கிற சொல்தான் தமிழிலே நீர்மலை, திருநீர்மலை என்று வழங்கப்படுகிறது. எதனால நீர்மலை என்று பெயர் என்றால் பகவானே இங்கு நீர்வண்ண பெருமாள். அவரும் தண்ணீரை போலத்தான் இருக்கார், குளிர்ந்து இருக்கிறார், அனைவருக்கும் சுலபனாக எளிமையாக கிடைக்கும்படி இருக்கிறார். அப்ப பகவானே தண்ணீர் வடிவத்தை போன்றவர். அவர் இருக்கிற மறையானபடியால் நீர்மலை என்று கொள்ளலாம். நீராலே சூழப்பட்ட நல்ல செழிப்போடு இருக்கக்கூடிய பிரதேசம், அதனால நீர்மலை என்று கொள்ளலாம். அந்த நீர்மலையிலே 4 வடிவங்களோடு பகவான் காட்சி அளிக்கிறார். முன்னொரு காலத்தில் பல ரிஷிகளும் இந்த இடத்திலே காண்டவ வனத்திலே கூடி 6 மாதங்களுக்கு தவம் செய்தார்களாம். அவர்களுடைய தவத்தின் பயனாக பகவான் வந்து இங்கு தோன்றி 3 வடிவங்களிலே காட்சி கொடுத்தார். முதல்ல நரசிம்மர், திரிவிக்கிரமன், ரங்கநாதர், இந்த 3 வடிவங்களிலும் முதலிலே ரிஷிகளுக்கு பகவான் காட்சி அளித்தார். இது முதலில் நடந்த கதை. அதற்கு பிறகு வால்மீகி பகவான் இருக்கிறாரே, ஸ்ரீ ராமாயணத்தை இயற்றின வால்மீகி பகவான், அவர் ஒரு முறை இந்த தலத்தை தரிசிக்க வந்தாராம். வந்தபோது மலைக்கு மேலே ஏறி நரசிம்மர், திரிவிக்கிரமன், ரங்கநாத பெருமான் மூவரையும் சேவித்து கொண்டார். அங்கிருந்து கீழே இறங்கி புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆனால் என்னமோ மனதில் திருப்தி ஏற்படவே இல்லை. 3 பெருமாள்களை சேவித்து விட்டோம், ஆனால் இன்னும் ஏதோ குறை மனதில் இருந்தது. என்ன குறைனால், இன்னும் ராமனை தரிசிக்க முடியவில்லையே. அவருக்கு ராமனிடத்தில் தனி ஈடுபாடு. ராமனுக்காகவே இவ்வேற்பட்ட காவியத்தை இயற்றினவர். ராமன்தான் மனிதர்களுக்குள் தேவர்களுக்குள் உத்தமன், அவனை நிகராக ஒருவர் கிடையாது என்கிற எண்ணம் வால்மீகிக்கு.
அப்ப ராமனை தரிசிக்க வேண்டும் என்று திடீரென்று ஆசை பிறந்தது. அங்க இருக்கிற பெருமானிடத்துல பிரார்த்தித்தார். பெருமாள் எல்லாம் கூடி பேசின்றாளாம். இதோ நரசிம்மர் இருக்கார், திருவிக்கிரமன் இருக்கார், அதுக்கு மேலே ரங்கநாத பெருமாள் இருக்கார், பக்கத்தில் தாயார் ரங்கநாத பெருமானுக்கான தாயார் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாள். இவர்கள் எல்லாம் கூடி பேசிக்கொண்டார்களாம். ஆதிசேஷன், கருடன் எல்லாரும் பேசிக்கொண்டு சரி இந்த வால்மீகி பகவானுக்கு அவர் ஆசைப்பட்டபடி ராமனாகவே காட்சி கொடுத்து விடுவோம் என்று முடிவு செய்து அப்பதான் மலைக்கு கீழே ஒரு பெருமானாக காட்சி கொடுக்கிறார். இப்போ கீழே நீர்வண்ண பெருமாள் இருக்கிறாரே அந்த இடத்தில் ராமனாகவே காட்சி கொடுத்தாராம். இந்த கோவிலில் 2 கோவில்கள் உள்ளன. திருநீன்மலை திவ்யதேசத்தில் கீழே மலைக்கு கீழே ஒரு கோயில் இருக்கு. அங்கிருந்து தோயாதிரி படிக்கட்டுகளை ஏறி போனோம்னா மேலே ஒரு கோயில் இருக்கிறது. மேலே 3 சன்னதிகள், நரசிம்மர், ரங்கநாதர், திரிவிக்ரமன். கீழே ஒரு சன்னதி நீர்வண்ண பெருமாள் அங்கு எழுந்தருளி இருக்கிறார். அந்த கீழே இருக்கும் கோவிலில் தான் ராமனாகவே பகவான் காட்சி கொடுத்தாராம். ரங்கநாத பெருமானே ராமனாக காட்சி கொடுத்தார். அங்கிருந்த மகாலட்சுமி தாயாரே சீதையாக காட்சி கொடுத்தாள். அங்கேயே ஆதிசேஷன், மலைக்கு மேலே இருக்கிற கோயிலில் ஆதிசேஷன், கருடன் எல்லாரும் சந்நிதிகளிலே இருக்கிறார்கள். அந்த ஆதிசேஷனே லக்ஷ்மணனாக வந்து காட்சி கொடுத்தார். பகவானுடைய சங்க சக்கரங்கள் 2ம் தான் பரதனாகவும் சத்ருக்னாகவும் காட்சி கொடுத்தன. விஸ்வக்சேனர் சுக்ரீவனாக காட்சி கொடுத்தார். கருடனே வந்து ஹனுமானாக காட்சி கொடுத்தாராம். இப்படி தன்னுடைய தொண்டர்களோடு கூட பகவானே இங்கு ராமனாக காட்சி அளித்தபடியால் இங்கு 4 நிலைகளிலே நீர்வண்ண பெருமாளே ராமனாக காட்சி அளித்திருக்கிறார். இப்படி 4 பெருமாள்கள் இங்கு எழுந்தருளி இருக்கிறார்கள் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது. அவரவர்களுக்கு ஏற்றபடி தீர்த்தங்கள் உண்டு. மொத்தம் 4 பெருமாள்கள் 4 சன்னதிகள்னு சொன்னால் அவரவர்களுக்கு ஒரு புஷ்கரணி இருக்க வேண்டுமோ இல்லையோ. இந்த சுத்தி மலையை சுத்தி நாம பார்த்தோம் என்றால், மலைக்கு மேலே ஏறி விட்டு சுத்தி பார்த்தோம்னா ரொம்ப அழகான காட்சிகள். இப்போதும் அந்த இடம் என்னதான் நகரத்துக்கு அருகில் இருந்தாலும் திருநீர்மலையை சுத்தி இருக்கிற இடம் பச்சை பசேல்னு செழிப்போடு தான் இருக்கிறது. ரொம்ப பெரிய கட்டடங்கள், அடுக்குமாடிகள் அப்படின்னு எல்லாம் இன்னும் வளரவில்லை. அப்படியே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். மேலிருந்து பார்த்தோம்னா தீர்த்தங்கள் தெரியும். மேல க்ஷீர புஷ்கரணி, காருண்ய புஷ்கரணி, சித்த புஷ்கரணி, ஸ்வர்ண புஷ்கரணி என்று 4 புஷ்கரணிகள் கண்ணில் படுகின்றன. அதில் க்ஷீர புஷ்கரணி என்பது ரங்கநாத பெருமானுக்கான புஷ்கரணி. அவரே பார்க்கடல்ல படுத்துன்றவர் தானே, அவர் தானே இங்கு வந்து ரங்கநாதனாக சயனித்திருக்கிறார். அப்ப பால், க்ஷீரம் என்றால் பால் என்று பொருள். அப்ப க்ஷீர புஷ்கரணி, பாலாலே ஆன புஷ்கரணி ரங்கநாத பெருமானுக்கானது. அடுத்தது காருண்ய புஷ்கரணி என்றது திரிவிக்ரமனுக்கானது. திரிவிக்ரம பெருமாள் தானே கருணையை காட்டினார். தன்னுடைய பக்தன் தவறே செய்திருந்தாலும் தன்னை விட்டு வேறு ஒரு பொருளை பிரார்த்தித்தாலும் பக்தனிடம் இருந்த கருணையாலே தான் ஒரு பிரம்மச்சாரியாக, பெரிய கிரகஸ்தர், கல்யாணமானவர் தானே பகவான். யாராவது கிரகஸ்தன் பிரம்மச்சாரின்னு வேஷம் போட்டுக்கொண்டு வருவார்களா? அதை போல பகவான் ஏற்றுக்கொண்டார். தாம் பிச்சை எடுத்து பழக்கமே கிடையாது, ஆனால் இந்திரனுக்காக பிக்ஷை எடுக்கும் தாழ்வையும் ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் கருணையினுடைய வெளிப்பாடு தானே. அப்ப திரிவிக்ரம பெருமானுக்காக காருண்ய புஷ்கரணி, அடுத்தது நரசிம்ம பெருமானுக்காக சித்த புஷ்கரணி. சித்தன், அவரை யாரும் இதை போல உண்டாக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் பகவான் தான் என்றும் இருக்கிறார். அவரை ஒருத்தர் உண்டாக்க முடியுமா? தான் சித்தன், எப்போதும் தயாராக இருக்கிறார். பக்தனை ரட்சிப்பதற்கு தயாரா தூணுக்குள் இருந்தாரோ இல்லையோ, அதனால சித்த புஷ்கரணி அவருக்கு. கடைசியா ஸ்வர்ண புஷ்கரணி இருப்பது நீர்வண்ண பெருமாளுக்கு. அவரை சேவித்தாலே ஸ்வர்ணமயமான கவச்சம், ரொம்ப அழகான தங்க ஆபரணங்களோடு காட்சி அளிக்கிறார். அவருக்கு ஸ்வர்ண புஷ்கரணி என்று மலையிலிருந்து பார்த்தாலே சுத்தி 4 புஷ்கரணிகள் காட்சி அளிக்கின்றன. இதற்கு நடுவில் தான் 4 வடிவங்களோடு பகவான் சேவை சாதிக்கிறார். இது ஸ்தலத்தினுடைய புராணம், ஸ்தலத்தினுடைய அமைப்பு. இனி ஒவ்வொரு சந்நிதியாக போய் அங்கு பகவான் எப்படி எழுந்தருளி இருக்கிறார் என்று விரிவாக பார்ப்போம்.